கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஞானம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்த எல்லாரும் ஒன்று தான் சொல்லுவானுங்க, வேறு வேறு மாதிரி. ஞானம்னு ஒரு இடத்துக்கு வரான்ல, வள்ளுவர் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறாரு, திருமூலரும் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறாரு. 2 புத்தகமான விளக்கம் நான் எழுதிக்கிறதுக்கு காரணம் 2 பேரோட மனநிலை ஒரு இடத்துல இருந்துருக்குது. மனநிலை, மனம் முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு இடத்துக்கு போய்கிறானுங்க அவனுக்கு 2 பேரும். அவனுக்கு என்ன, நான் ஒருமையில் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அவர்னாலும் அவனாலும் ஒன்று தான் அர்த்தம். கடவுள் கூட என்ன தான், அவன் தான். நீங்கள் அந்த இடத்துல போய் அப்படிலாம் நின்றுக்கூடாது. 2 பயணம் என்ன தான் போய் எங்கே போய் நின்றுக்கிறானுங்க, அங்கே தான். 2 பேருக்கு வேறு வேறு கிடையாது. வள்ளுவர் எடுத்துக்கின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலாம், 2 வரியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திருமூலர் எடுத்துக்கின விஷயம் என்னென்னா, கடவுளை அடையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாமா பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலான்றதுக்காக அவர் எடுத்துனார். என்ன கேட்டால் ரொம்ப சின்னது திருமந்திரம், ரொம்ப சின்னது. ஏன் 3000 பாட்டு சின்னதுன்ற, 1330, அதுவும் 2 வரி. இது பெருசானா? ஆமாம் பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு ஆலமரத்து விதை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய ஆலமரமே இருக்கும். மற்ற விதங்கள்லாம் பெருசாக இருக்கும். பனங்கொட்டை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஆனால் மரம் எப்படி தான் இருக்கும், நீட்டாக தான் இருக்கும், பெருசாக நிழல்லாம் தராது. ஆனால் விதை எவ்வளோ பெருசு, நல்ல பெருசு. இன்னும் இளநீர் உள்ளே வெட்டி தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நிழல் தருமானா பெருசாக தராது. ஆனால் ஆலமரம் அப்படி இல்லை, வாழக்கூடியது ரொம்ப காலமாக. பலன் உண்டானா? ஆமாம், ஆலமரத்தில் நிறைய பறவைகள் வந்து தங்க முடியும், போக முடியும். ஸோ திருக்குறள் ஆலமரம் இல்லை, ஆலமரத்து விதை. திருமந்திரம் பனைமரத்து விதை. 2 ஒன்று கிடையாது. திருமந்திரம் வேறு இல்லை, யாரும் முரண்பாடு கிடையாது. அந்த விதை தான், அந்த மரத்துக்கான விதை. இந்த விதை ஏன் நான் பனைமரத்தை சொல்கிறேன்னா, திருமந்திரமும் பனைமரத்தை தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா அதில் தான் ஆண் பெரும் பெண் மரம்னே பாகுபாடு இருக்குது. அதனால் திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்கும் முரண்பாடு கிடையாது. உனக்கு விளக்கம் தரவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முரண்பட்டிருக்கலாம். பிறப்பறுத்தலுக்கு உடம்பு மிகை அப்படின்னு சொன்னால், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உடம்பு மிகைன்னா உடம்பை கொண்டாடுன்னு கூட சொல்லலாம். உடம்பு தான் மிகையானது, அதை வச்சுன்னு செய்யணும் சொல்லலாம். உடம்பு மிகை, அதை உற்றுணும் சொல்லியிருக்கலாம். அதனால் உங்களுக்கு புரிகிற இடம் என்ன ஆகிடும், மாறிடும். உதாரணத்துக்கு புலன் மறுத்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். புலால் மறுத்தலை ஒரு புலன்கள் மறுத்தல்னு எழுதலை, புலால் மறுத்தல். புலால்னா இவன் கறின்னு ஆகிட்டான், கறியை சாப்பிடாதுன்னு தான் ஆகிட்டான். இந்த பூதங்கள் புலன்கள் எல்லாம் மறுத்துருன்றாரு. திருமந்திரமும் அதை தான் சொல்லுது. மேய்ந்து திரிவன பசுக்கள் 5 அப்படின்னா, இந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் கண்ட மேனி போயின்னுக்குது. பார்க்கறதெல்லாம் சரி இருந்து தப்பு இருந்து, இல்லை கேட்கறதெல்லாம் சரி இருந்து தப்பு இருந்து, வாய் ருசிக்காக அடிமையாகிடுது, வாசனைக்காக மூக்கு அடிமையாகிடுது, இந்த புலன்கள் அடிமையாகுது. அதனால் புலன்களை மறுன்றாரு. இதுதான் திருமூலரும் சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது உடம்பு நான் இழுக்குன்னு நினச்சேன், உடம்பு பெருசுன்னு இப்போ தான் புரிஞ்சுதுன்னு அவர் சொல்கிறாரு. இவரும் என்ன சொல்கிறாரு, பிறப்பறுப்பதற்கு உடம்பு தான் மிகை. உடம்பு தான் பிறப்பறுக்கிறதுக்கான கருவி. உடம்பு தான் யோக குடில். உங்கள் உடம்பு தான் யோக குடில். யோகம் அடைகிறதுக்கான ஒரு குடில் எதுன்னா உங்கள் உடம்பு தான். உங்கள் உடம்பு தான் நீங்கள் கொண்டாட வந்துக்கிறீங்க. உங்கள் உடம்புல தான் நீங்கள் இன்பத்தை தூக்கிறீங்க. உங்கள் உடம்பு தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இன்பத்தெல்லாம் ஊட்டுது. அதனால் எது தான் உங்களுக்கு விசேஷம், உங்கள் உடம்பு தான் அம்மா. உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு விசேஷம். அதனால் எதை கொண்டாடணும், நீங்கள் உங்கள் உடம்பை கொண்டாடணும். அதனால் பிறப்பறுப்போருக்கு உடம்பு தான் மிகைன்னு சொல்கிறாரு. உனக்கு மிகையான ஒரு பொருள் எது, உடம்பு பிறப்பறுக்கிறதுக்குன்னா எது தான், உடம்பு தான். நீங்கள் விளக்கத்தை தப்பாக புரிஞ்சினீங்கன்னா தப்பாக போய்டும். ஏத மாதிரி எழுதிக்கிறான். தெய்வம் மறுப்பார் அப்படின்னாக்கா ஒரு கடவுள் மறுக்கலை, தெய்வம் மறுக்கிறாரு. தெய்வம்னா என்ன அர்த்தம் தெரியாதவன் என்ன பண்ணுகிறான். முருகர், கந்தர், வேலர் இவங்கெல்லாம் யார், இவங்கன்னா தேவர்கள். தெய்வ வழிபாட்டுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் முட்டாளாக போனது உங்கள் குற்றம். கடவுள் ஒன்று தான், தெய்வம் நிறைய. அந்த மாதிரி வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த திருக்குறளோ அல்லது திருமந்திரமோ வேறுபாடு தராது. இன்னும் சில பேர் இருக்கிறானுங்க, புக்கு திருமந்திரம் தான் கடவுள், இல்லை திருக்குறள் தான் வந்து கடவுள், இதுதான் ஆதியாய் நின்றது, இதுதான் எழுத்தறிவித்தவன் இறைவன், எழுத்து தான் அப்படின்னு, வேதம் தான் விசேஷமானதுன்னு. வேதங்கள் வாழ்க்கை இது பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. வேதங்கள் வாழ்க்கையாக அது. வேதத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது உனக்கு புரிஞ்சுக்கிற பொருளை பொறுத்த வரையும் தான். வேதம்லாம் தூக்கி விசிறி வச்சுருன்றாங்க. திருமந்திரம் திருக்குறள் கூட உனக்கு ஆபத்தானது தான். ஃபஸ்ட்டுன்ற திமிரு வந்துச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்ற திமிரு வந்துச்சுன்னா அது கூட உனக்கு என்ன தான், ஆபத்தானது தான். நன்றி உணர்வு இல்லாமல் ஆகிடுவேன். உன் அறிவு உனக்கு நன்றி இல்லாமல் ஆனால் மாற்றிடும். உன் தகவல் அறிவு உன்னை வச்சுன்னு மண்டையில் மசாலா நிறைய ஆகிட்ட உடனே காரம் அதிகமாகி மூக்கில் நடியாகி நாசி போய் என்ன ஆகுவேன், ஒரு மாதிரி ஆகிடுவேன். எல்லாத்தையும் விட்டுரு,
எல்லாத்தையும் என்ன பண்ணுற இரு, நீயா இரு, உனக்கு நீ எப்படி இரு, மகிழ்ச்சியாக இரு. இந்த மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணிக்காத, குழப்பிக்காத. யாருன்னா முரண்பாடாக இருந்தால் உன் விஷயம் அது இல்லை. 2 ஞானிகளுக்குள்ளே முரண்பாடு கூட இருக்கலாம், அவங்க 2 பேர் ஞானியாக கூட இல்லாமல் இருக்கலான்றேன் நான். ஆனால் நீ யார்? நீ ஒரு ஞானி தான், உங்கள்கிட்ட தான் ஞானம் இருக்குது, நீ தான் வாழ வந்துக்கிற, நீ தான் ஞானத்தோடு வாழணும். யாரோ ஒருத்தர் ஞானமாக வாழ்ந்தாருன்னு சொல்கிறதுக்கு நீ வரல, வாழ்ந்துருக்கலாம், வாழாமல் போயிடலாம், அது யார் பிரச்சனை? அவரோட பிரச்சனை. இப்போ பிரச்சனை உண்டு, நீ தான் ஞானத்தோடு வாழணும். நீ தான் எப்படி வாழணும்? ஞானத்தோடு வாழணும். இது புரிஞ்சிச்சானா புக்கெல்லாம் பற்றி உன்னை ஞானமாக்கிறதுக்கு தான் அந்த புக்கு சரியாக தப்பான்னு பார்க்கறதுக்கு இல்லை. உனக்கு பிடிக்கலாம் அதை விட்டுரு, புரியலாம் அதை விட்டுரு, புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு என் வீடியோ இருக்குது பார்த்துக்கோ. இல்லை இவர் திமிரில் பேசுகிற நான் ஞானம் தான் புக்கு தான் அப்படின்னா ஓகே, அந்த புக்கை சரியாக புரிஞ்சுக்கோ. ஆனால் என்ன பண்ணாத, முரண்படாத. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேதங்களும் போதுமானது கிடையாது. எந்த வேதமாக இருந்தாலும் சரி, அது இப்போ எதனா சித்த வேதமாக இருக்கலாம், அப்புறமா இது போன செத்த வேதமாக இருக்கலாம், எந்த வேதமும்னா கிடையாது. புக்கை வச்சுட்டு அதுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சு ஃபோட்டோ வச்சுக்கிற பைத்தியத்தை நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். புக்குனா படிக்கிறதுக்கு, அது உள்ளே இருக்கிற கருத்தை எடுத்துக்கிறதுக்கு, கருத்துலேயே சரியாகுதான்னு பார்த்து எடுத்துக்கிட்டு தான். பிரிண்ட்டு பண்ணிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தானோம். எவனா சொல்லிட்டா அது சரியாகுன்றதெல்லாம் முட்டாள்தானோம். உனக்கு புரிஞ்சாதான் அது சரி, உனக்கு புரியணும். உங்ககிட்ட தான் அது என்ன ஆகுது, எந்த முடிச்சு எங்கே தான் அவரப்படும்னா உங்ககிட்ட தான். நீ தான் மையம், நீ தான் மையப்புள்ளி. உன்னை கொண்டு தான் இந்த உலகம் உருவாக்கிருக்குது, உனக்கு தான் இந்த உலகமே உருவாகிருக்குதுன்னு உனக்கு புரியுதுன்னா நீ ஞானமாயிட்டேன்னு அர்த்தம். உலகம் யாருக்கு தான்? உனக்கு தான். இதை சுற்றி எல்லா மக்களும் யாருக்கு தான்? உனக்கு தான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சனா நீ ஞானமாயிட்டேன். அதனால் அந்த அவங்களெல்லாம் போட்டு குழப்பின்னு என்ன பண்ணாத, யார் பக்கம்னா சேர்த்துக்கிறதுக்கு. அது நான் ஒருத்தனை தப்புன்ட்டேன்னா உனக்கு கொடி பிடிப்பேன். காலில் பேண்டவன் தப்புன்னா உனக்கு கோவம் வந்துடும். ஆமாம், பல்லலார சொல்லிட்டேன்னா உனக்கு கோவம் வந்துடும். பல்லருங்களுக்கு கூட கோவம் வந்துடும். அவர் பல்லருங்களை தான் பல்லலாருன்றாருன்னுவானுங்க. இல்லை வேறு எதனா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிவிடுவானுங்க. என்னை நாடாதவன்லாம் நாடாரு தானே, என்னை நாடலைன்னா அவன் யார் அவன்? ஆனால் நாடா 2 பேர் என்ன நாடுங்கிறாங்க, என்ன பண்ணலாம் இப்போ? இவங்க நாடாரா நாடுறவங்களா? ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கு முதல் தரவெல்லாம் மோலியாரா இல்லையா? எனக்கு முதல் தருவேன் நான் மோலியார் இல்லைங்க, வேசி குடும்பத்தில் போந்தேன்னா நானாக பண்ணுறது மாதிரி தமாசா ஏமாற்றிக்கிது. அதனால் புக்குங்களை வச்சுன்னு சண்டை போட்டுக்காதீங்க. இந்த புக்கும் அந்த புக்கும் 2 பேரும் முட்டாள்களால் எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சுங்க, இல்லை அறிவாளியால் எழுதப்பட்டது. உங்களுக்கு எழுதப்பட்டதுன்னா பச்சு புரிஞ்சுன்னா அது வந்து வெளியே வந்துடுங்க. ஆனால் யாரும் என்ன இல்லை. இங்கே வள்ளுவருக்கும் இவருக்கும் திருமந்திரத்துக்கும் முரண்பாடுனா இவர் வேறு சொன்னவர் 2 பேரோட பாதியும் வேறு. அதனால் ஒன்று இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.